வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாட்டுக்கோழி வளர்க்குறத பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருமே எந்த பொருள் எடுத்தாலுமே நாட்டு காய்கறின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயற்கையில் விளைஞ்சது சொல்லுவாங்க. கோழியை மட்டும்தான் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வளர்க்குற முறைகளில் கம்பெனி தீவனத்தை கொடுத்து அதனுடைய உருவத்தை மட்டும் வச்சுமே நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்றுருவாங்க. சரிங்களா? நாட்டுக்கோழியாக வளங்க. அப்போ தான் உங்களுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்களா? நாட்டுக்கோழி முட்டைங்கிறது பியூராக நீங்கள் பார்த்து வளர்த்து நீங்களே வாங்கி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய தன்மைகள் வேறு. எல்லோரும் சொல்கிறாங்க இது நாட்டுக்கோழி தான் அப்படின்னு வாங்காதீங்க. 1.25 கிலோவுக்கு மேலே இருந்தாவே அது நாட்டுக்கோழியே கிடையாது. 1 to 1.5 கிலோ தான். சேவல் மட்டும்தான் 1.5 கிலோ வரும். சரிங்களா? முட்டையுமே நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக தான் இருக்கும். பெரிய முட்டையாக இருக்குன்னா அது நாட்டுக்கோழி முட்டையே கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை, சரிங்களா, கோழி குஞ்சு, கோழிகள் தேவை இருந்தால், வளர்ப்புக்காக தேவை இருந்தால் கண்டிப்பாக என்னை கனெக்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விலையினுடைய நிலவரத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.